Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.4ல் ஃபர்ஸ்ட் சம். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. எப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஏவாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டார்னு கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், அந்த பேரலல் வெக்டாரை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்படி இருக்கிற ஒரு லைனுக்கு நான் பெராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஃபார்மும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் பெராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதாவது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வேல்யூ என்ன, 4i + 3j மைனஸ் 7k கிராஸ் பி வெக்டார் வேல்யூ என்ன, 2i மைனஸ் 6j + 7k ஈக்குவல் டு 0. இது வெக்டார், ஏன்னா ரெண்டு இதுக்கும் க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டாரில் தான் ரிசல்ட் வரும். ஸோ இவ்வளோ தான் நான் பெராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்து நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டார் இருக்கிறதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் x மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z2 பை b3 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ அப்படி இருக்கும். இது x1 x2 x3, இது b1 b2 b3. ஸோ x1 வேல்யூ 4, b1 வேல்யூ 2 ஈக்குவல் டு y மைனஸ் y1 வேல்யூ 3, b2 வேல்யூ மைனஸ் 6, தட் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z2 வேல்யூ மைனஸ் 7. ஸோ அதனால் அது +7 ஆகி இதோட வேல்யூ 7. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷன்.